நம்மில் பலர் நல்ல சம்பளம் வாங்குறோம். ஆனா, மாச கடைசியில சம்பளம் எங்க போச்சுன்னே தெரியாது. அதுக்கு காரணம் சம்பளம் கம்மி கிடையாது. இந்த 10 தவறுகள் தான். வீடியோவ கடைசி வரையும் பாருங்க. இந்த 10 தவறுகள்ல ஏதாவது ஒரு தவற சரி பண்ணா கூட, நம்ப நிதி நிலைமை நல்லா மேம்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வருமானத்த விட அதிக செலவு பண்றது. பெரும்பாலானவர்கள் செய்ற தப்பு இதுதான். சம்பளம் உயர உயர அவங்களோட சேமிப்ப உயர்த்தாம என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பென்சஸ உயர்த்திட்டே போவாங்க. இது பெரியவே தப்பு. 2வது எமர்ஜென்சி ஃபண்ட். வேலை போனாலோ, மருத்துவ செலவு வந்தாலோ, உடனே கடன் வாங்குற நிலைமை தான் பெரும்பாலான வீடுகள்ல இருக்கு. இதுக்கு அடுத்த 6 மாசத்துக்கான செலவ நம்ப எமர்ஜென்சி ஃபண்டா நம்ம சேர்த்து வைக்கிறது அவசியம். 3வது கிரெடிட் கார்ட சரியா பயன்படுத்தாதது. கிரெடிட் கார்டோட வெறும் மினிமம் டியூவ மட்டும் பே பண்றாங்க. இது அதிகப்படியான 35% வட்டிங்கிறனால அவங்களுக்கு பெரிய கடன் சுமைய உருவாக்குது. 4வது தாமதமா முதலீட்ட தொடங்குறது. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சம்பளம் நல்ல நிறைவான சம்பளம் வந்த பிறகு நான் முதலீட்ட தொடங்குறேன்னு சொல்லிட்டு, முதலீட்ட தொடங்கவே மாட்டாங்க. அவங்க அடுத்த வருஷம்னு தள்ளி போட்டுட்டே போவாங்க. ஒரு கட்டத்தில திருப்பி பார்த்தாங்கன்னா, அவங்க நெறைய டைம வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 5வது ஹெல்த் இன்சூரன்ஸ். நெறைய பேரு இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமலே இருக்காங்க. ஆனா மருத்துவ செலவு வரும்போது நம்மளோட பெரிய செலவா அது இருக்கும். அது நம்மளோட மொத்த சேமிப்பையும் காலி பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. 6வது ஒரே இடத்துல மொத்த பணத்தையும் போடுறது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பணம் பாதுகாப்பா இருக்கணும்னு கையில இருக்க மொத்த பணத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்டில போட்டுருவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நெறைய லாபம் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிற காச மொத்தத்தையும் தூக்கி பங்கு சந்தையில போடுவாங்க. இது 2மே ரொம்பவே எக்ஸ்ட்ரீமு. அது மாரி பண்ணாம நம்ம பணத்த பிரிச்சு பிரிச்சு முதலீடு பண்ணணும். 7வது தேவையில்லாத இஎம்ஐ. பழைய தலைமுறைக்கும், இப்ப நம்ம தலைமுறைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. அதாவது பழைய தலைமுறை கடன் வாங்கவே ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா இஎம்ஐங்கிற ஆப்ஷன் வந்த பிறகு நம்ம தலைமுறையில ஈஸியா கடன் கிடைக்குதுங்கிறதுனால, தேவையில்லாம அடிக்கடி மொபைல் அப்டேட் பண்றது, இல்ல கார அப்டேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இஎம்ஐல கடன வாங்கி குவிக்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய தப்பு. இத நம்ம முற்றிலுமா தவிர்க்கணும். 8வது பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறது. நெறைய பேருக்கு வருமானம் இவ்வளோதான் சம்பளம் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த சம்பளம் எங்க போச்சுன்னே தெரியாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பட்ஜெட் போடாதது தான். நம்ம பட்ஜெட் போடும்போது தான் நம்ம தேவையில்லாத காச எங்க அதிகமா செலவு பண்றது தெரியும். அப்ப அந்த காச நம்ம குறைக்கும்போது, நம்மளோட கடைசியில காசு நெறைய மிச்சமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சம்பளம் வந்த உடனே பட்ஜெட் போட்டு நம்ம செலவுகள பண்ணணும். ஃபினான்சியல் நாலேட்ஜ வளர்க்கிறது. நெறைய பேரு சம்பளத்த அதிகரிக்கிறதுக்காக நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச பணத்த எப்படி சேமிக்கிறது, எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிற நாலேட்ஜே வளர்த்துக்காம இருப்பாங்க. இடத்துல ஸ்டாக்னன்ட்டா நின்றுவாங்க. இதுக்கு நம்ம ஃபினான்சியல் சேனல் போல இதுதான்னு கிடையாது. நம்ம ஃபினான்சியல் ரிலேட்டடான நியூஸ் படிக்கலாம், இல்ல புக்ஸ் படிக்கலாம். அது மாரி பண்ணும்போது நம்ம ஃபினான்சியல் ஐடியா நெறைய வளரும். அதுல முதலீடு பண்ணும்போது நம்மளோட காசும் வளர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 10வது தெளிவான ஃபினான்சியல் கோல் இல்லாதது. அதாவது எங்கே நம்ம போணும்னு தெரிஞ்சா தான் நம்ம டிரைவர் கிட்ட சொல்லி அந்த ரூட்ட நம்ம சொல்ல முடியும். எங்க போணும்னே தெரியாம நம்ம எப்படி டிரைவர் கிட்ட சொல்லி நம்ம அது போக முடியும்? அதுபோல நமக்கு ஃபினான்சியல் கோல் என்ன? நம்ம எதுக்காக காசு சேர்க்கிறோம்? வீடு கட்டுறதுக்காகவா? இல்ல குழந்தைகளோட திருமணத்துக்காகவா? இல்ல நம்மளோட ரிட்டயர்மென்ட்டுக்காகவா? அப்படிங்கிற தெளிவான கோல் இருந்தா மட்டும் தான் நம்மளால அத அச்சீவ் பண்ண முடியும். 10 தவறுகள்ல நீங்க எந்த தவறெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல பினான்சியல் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, பாய்.